வணக்கம். இலங்கையின் ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பற்றி இப்போது பலவித செய்திகள் வெளியாகியுள்ளன. முக்கியமாக அவர் மற்றொரு கட்சியை விலைக்கு வாங்குகிறார், அல்லது வேறோ ஏதோ அரசியல் கட்சியில் இணைகிறார், அல்லது வேறு அரசியல்வாதிகளுடன் இணைந்து அரசியல் செய்ய போகிறார் என்றெல்லாம் வெவ்வேறு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இவை அனைத்தையும் மறுத்துள்ளார் அர்ஜுனா எம்பி. இப்படியான பேச்சுக்களை கிளப்பிவிட்டு சிலர் அரசியல் செய்கிறார்கள். அவர்களது தூண்டுதல் காரணமாகவோ அல்லது விஷயத்தை புரிந்து கொள்ளாமலோ சில ஊடகங்களும் அப்படி செய்தி வெளியிட்டுள்ளன. இதை கூறும் நபர்களுக்கு ஒரு அடிப்படை விஷயம் புரியவில்லை. மற்றொரு கட்சியில் சேர்ந்தாலோ அல்லது அரசியல் பின்னணியில் கட்சியை வாங்கினாலோ அல்லது வேறு அரசியல்வாதிகளுடன் இணைந்து செயற்பட்டாலோ அர்ஜுனா எம்பி தமது தனித்துவத்தை இழந்து விடுவார். அது அர்ஜுனா எம்பிக்கு நன்றாகவே தெரியும். வைத்திய ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் காரணம் அர்ஜுனா என்ற தனி மனிதர் மீது மக்கள் வைத்த நம்பிக்கை மட்டுமே. அவரது வெற்றிக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியின் செல்வாக்கோ எந்த ஒரு அரசியல்வாதியின் ஆதரவோ காரணமல்ல. அதனால் அவருக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியின் செல்வாக்கோ எந்த ஒரு அரசியல்வாதியின் ஆதரவோ தேவையில்லை என்பதே இதில் உள்ள அடிப்படை. இப்போது அர்ஜுனா எம்பி பற்றி ஊடகங்களில் அடிபடும் வெவ்வேறு விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்த சங்கரி தலைமையிலான தமிழர் விடுதலை கூட்டணி கட்சியை அர்ஜுனா எம்பி விலைக்கு வாங்குகிறார் என்று ஒரு தகவல் அடிபட்டு கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு திட்டம் இருந்தது உண்மைதான் என்கிறார் அர்ஜுனா எம்பி. ஆனால் அது இப்போதல்ல. நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பு மனுக்கள் செய்வதற்கு முன் அப்படி ஒரு திட்டம் இருந்தது. அதன் பின்னணி என்னவென்றால், ஒரு சுயேட்சை குழுவாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது அதில் பாதகமான அம்சங்கள் சில உள்ளன. முதலாவது, வாக்காளர்கள் அடையாளம் கண்டு கொள்ளும் விதத்தில் ஒரு கட்சி பெயர் கிடையாது. மாறாக சுயேட்சை குழு என்று ஒரு இலக்கம் மட்டுமே இருக்கும். அடுத்து, கட்சிக்கென்று ஒரு நிரந்தர சின்னம் இருக்காது. அதனால் ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழுவின் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியை வாங்கினால் அது ஒரு அடையாளத்தை கொடுக்கும் என்ற நோக்கில் தமிழர் விடுதலை கூட்டணியை வாங்கலாம் என்ற யோசனை இருந்ததாக கூறியுள்ளார் அர்ஜுனா எம்பி. அது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்த சங்கரியுடன் தொலைபேசியில் பேசியதாக கூறுகிறார் அர்ஜுனா எம்பி. அதன் பின் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. சுயேட்சை குழு இலக்கம், அறிமுகமற்ற சின்னம் ஆகிய பாதகமான அம்சங்கள் இருந்த போதிலும் அர்ஜுனாவால் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடிந்தது. இந்த பழைய கதையை யாரோ இப்போது அரசியல் காரணங்களுக்காக வெளியிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். தமிழர் விடுதலை கூட்டணி ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி என்றாலும் அதற்கு சில வில்லங்கமான பின்னணிகளும் உள்ளன. தவிர கடந்த 2 தசாப்தங்களாக அந்த கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை. ஒரு விதத்தில் சொல்ல போனால் மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சியாக அது மாறிவிட்டது. அந்த கட்சியை வாங்கும் யோசனை முன்பு இருந்ததாகவும் இப்போது அந்த திட்டத்தை முழுமையாக கைவிட்டதாகவும் கூறி அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் அர்ஜுனா எம்பி. அடுத்து, அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான என்பிபியில் இணைந்து அர்ஜுனா அமைச்சராக போகிறார் என்ற மற்றொரு தகவல் சுற்றி சுற்றி வந்தது. இதுவும் பொய்யான தகவல். அர்ஜுனா எம்பி சமீபத்தில் கருத்து தெரிவித்த போது, நான் என்பிபி ஆதரவாளரா என்றால் ஆம், என்பிபி ஆதரவாளர் தான். அரசாங்கம் மக்களுக்கு செய்கின்ற எல்லா நல்ல விடயங்களிலும் நான் துணையாக இருப்பேன். என்பிபி அரசாங்கம் அராஜகங்களும் என்னுடைய மக்களுக்கு எதிராகவும் செயற்படுமாக இருந்தால் என்பிபி அரசாங்கத்திற்கு நானே முதலெதிரி எனவும் கூறியுள்ளார். தவிர என்பிபி ஒருபோதும் வேறு தரப்பிலிருந்து ஆட்களை சேர்த்துக் கொள்வதில்லை என்ற கொள்கையுடைய கட்சி. அதன் தாய் கட்சியான ஜேவிபியிலிருந்து பிரிந்து சென்ற விமல் வீரவன்ச கடந்த தேர்தலுக்கு முன் என்பிபியில் இணைந்து கொள்ள கடும் முயற்சி செய்த போதும் அவர்கள் அவரை நிராகரித்து விட்டார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்பிபி எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி அமைக்காமல் தனியே தான் போய்விட்டது. அதனால் அர்ஜுனா எம்பி அனுரவின் என்பிபியில் இணைந்து கொள்வார் என்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்த விஷயம், யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வரும் சட்டத்தரணியுமான விஸ்வலிங்கம் மணிவண்ணனுடன் அர்ஜுனா எம்பி இணைந்து செயற்பட போகிறார் என்பது. இது ஒரு தமிழ் ஊடகம் கிளப்பிவிட்ட புரளி. குறிப்பிட்ட ஊடகம் சில அரசியல் காரணங்களுக்காக அந்த புரளியை கிளப்பிவிட்டதாக தெரிகிறது.
அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு விஸ்வலிங்கம் மணிவண்ணனும் கருத்து தெரிவித்திருந்தார். விஸ்வலிங்கம் மணிவண்ணன் கூறிய போது, யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து சுயேட்சையாக களமிறங்கி நாடாளுமன்றத்திற்கு தெரிவானவருடன் இணைந்து பணிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறியதாக ஒரு ஊடகம் இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அர்ஜுனா எம்பியின் பெயரை மணிவண்ணன் வெளிப்படையாக கூறவில்லை என்ற போதிலும், யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து சுயேட்சையாக களமிறங்கி நாடாளுமன்றத்திற்கு தெரிவான ஒரே ஒருவர் அர்ஜுனா எம்பி தான். மணிவண்ணன் மேலும் தெரிவித்த போது, அந்த சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தமிழ் தேசிய பாதையில் தன்னை வழிநடத்திக் கொள்ள வேண்டும், அவருடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வாராக இருந்தால் எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு தீர்மானம் எடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளை முற்றாக புறக்கணிக்க முடியாது அல்லது இல்லை என்று கதவை மூட முடியாது என்றார். இந்த நிபந்தனைகளை ஏற்க வேண்டிய அவசியம் அர்ஜுனா எம்பிக்கு கிடையாது. அர்ஜுனா சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு ஜெயித்துள்ளார். மற்றொரு தரப்பின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் போய் எதற்காக சேர வேண்டும்? அர்ஜுனா எம்பி இந்த பேச்சுக்கள் பற்றி விளக்கம் கொடுத்த போது, நான் எந்த கட்சியிலும் சேர போவதும் இல்லை, எந்த அரசியல்வாதியுடனும் இணைந்து செயற்பட போவதும் இல்லை, மற்றொரு சுயேட்சை குழுவை கூட எம்முடன் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை, இப்படியான செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று கூறியுள்ளார்.